பாக்டீரியம் பிளான்ட் செல்ஸை எப்படி இன்ஃபெக்ட் பண்ணிட்டு தனக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் சிந்தசிஸ் பண்ண போகுதுன்னு இந்த பாத்வேல பார்க்க போகிறோம். இந்த பாத்வேனா ஒரு ஃப்ளோ சார்ட் இதில் என்ன பண்ணும், பிளான்ட்ஸ் ஒரு சில கண்டிஷன்ஸில் வூண்ட் ஆகும்போது அசெட்டோ சிரிஞ்சோன்னு ரிலீஸ் பண்ணும். இந்த அசெட்டோ சிரிஞ்சோன்னா ஏன்ற பாக்டீரியல் ஜீன் பாக்டீரியல் ப்ரோட்டீன் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் ஆகும். எப்படி ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தோம்னா அதோட ஹிஸ்டிடின் 474 தன்னை ஆட்டோஃபாஸ்பேட் பண்ணிக்கும். அப்படி ஆட்டோஃபாஸ்பேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பாஸ்பரிலேஷனை ஜீன்ற ப்ரோட்டீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஜி ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆன ஜி மற்ற ஜீன்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இந்த சர்ஃபேஸில் பாக்டீரியா பிளான்ட்டோட சர்ஃபேஸில் அட்டாச் ஆகும்னு பார்த்தோம்னா செல்லுலோஸ் ஃபைப்ரில்ஸ் இபிஎஸ் யூபிபின்ற காம்பவுண்ட்ஸ். அது இபிஎஸ்னா எக்ஸோ பாலிசாக்ரைட், யூபிபினா யூனிபோலார் பாலிசாக்ரைட் சிந்தசிஸ் பண்ணிட்டு பிளான்ட்டோட சர்ஃபேஸில் பைண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம டிடிஎன்ஏவை கட் பண்ணி எடுக்கணும். இதான் இந்த டிடிஎன்ஏ. பிளாஸ்மிடில் இருக்க டிடிஎன்ஏ செக்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு தான் 2 ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணும். D1ன்ற ஹெலிகேஸும் D2ன்ற எண்டோ நியூக்ளியஸும் இந்த டிடிஎன்ஏவை கட் பண்ணி எடுக்க ஹெல்ப் பண்ணும். அப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா டி ஸ்டாண்டு கிடைக்கும். சிங்கிள் ஸ்டாண்டில் இருக்க டிடிஎன்ஏ ரீஜன். இதில் கட் பண்ணி எடுக்கும் போது இந்த D2ன்ற ப்ரோட்டீன் 5' எண்டில் பைண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டி ஸ்டாண்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜென்ரேட் ஆன டி ஸ்டாண்டில் E2ன்ற ப்ரோட்டீன் கோட் பண்ணிடும். மேலே நிறைய பைண்ட் ஆகிருக்கும். இதுதான் டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த டி காம்ப்ளெக்ஸ் தான் டை4 செக்ரீஷன் சிஸ்டம் வழியாக பிளான்ட்டோட சைட்டோபிளாசம் என்டர் ஆகும். இந்த டை4 செக்ரேட்டரி சிஸ்டம்ல ஒரு 12 ப்ரோட்டீன் இருக்கும். B1லேருந்து B11ம் D4ன்ற ப்ரோட்டீன் சேர்ந்துருக்கும். மொத்தம் 12 ப்ரோட்டீன் இருக்கும். அதுதான் டை4 செக்ரேட்டரி சிஸ்டம்ன்றது. இது வழியாக தான் பிளான்ட்டோட சைட்டோபிளாசம் வந்து அந்த டி காம்ப்ளெக்ஸ் என்டர் ஆகும். இப்போ டி காம்ப்ளெக்ஸ் என்டர் ஆனது சைட்டோபிளாசம் வழியாக நியூக்ளியஸ் என்டர் ஆகும். இந்த நியூக்ளியஸ் என்டர் ஆகிற ப்ராசஸில் ER ஹெல்ப் பண்ணும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஹெல்ப் பண்ணும். நியூக்ளியஸில் என்டர் ஆகும். நியூக்ளியஸில் என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த D2 E2ல நியூக்ளியர் லோக்கலைசேஷன் சிக்னல் இருக்கும். ப்ளஸ் ஹோஸ்டோட இம்போர்ட்டின்ஸும் VIP1ன்ற ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணும். எதுக்கு, அந்த டி காம்ப்ளெக்ஸ் சைட்டோபிளாஸ்லேருந்து நியூக்ளியஸ் என்டர் ஆகுது. நியூக்ளியஸ் உள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா Fன்ற ப்ரோட்டீன் இந்த கோட் பண்ணியிருந்து அந்த கோட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த E2வை டீகிரேடேஷன் சென்ட் பண்ணிடும். E2 டீகிரேட் ஆகிடும். பிளான்ட்டோட டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணோம்னா சிங்கிள் ஸ்டாண்டில் இருக்க அந்த டிடிஎன்ஏவை டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவை கன்வெர்ட் பண்ணும். அப்படி டபுள் ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹோஸ்டோட ஜீனம் உள்ள இன்டெகிரேட் ஆகும். எப்படி இன்டெகிரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஹோமோலோகஸ் என்ஜைனிங் வழியாக இன்டெகிரேட் ஆகும். அப்படி இன்டெகிரேட் ஆகிடுச்சு அப்படின்னா டி ஸ்டாண்டில் இருந்த டிடிஎன்ஏல இருந்த ஆக்சின், சைட்டோகைனின், ஒப்பைன் சிந்தசிஸ்க்கான ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்போது கிரான்கால் டிசீஸ் ஃபார்ம் ஆகும். இதில் நிறைய ஒப்பைன் சிந்தசிஸ் ஆகும். இந்த ஒப்பைன்ஸை பாக்டீரியா அங்கே இருக்க பாக்டீரியா யூஸ் பண்ணிக்கும், நியூட்ரியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.